கிரிப்டோ வந்து ஒரு ஹைலி வாலடைல் இன்ஸ்ட்ருமெண்ட்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரே நாளில் ஏகப்பட்ட மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு கிரிப்டோவில் ஒரு ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜியை நம்ம டிசைன் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு அது எந்த பர்டிகுலர் கிரிப்டோ காயினை நம்ம ட்ரேட் பண்ணுறோமோ அந்த பர்டிகுலர் கிரிப்டோ காயினோட வாலட்டிலிட்டியை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்ஸ் அது புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜியை கிரியேட் பண்ணலாம். கிரிப்டோவில் மெயினாகவே எவ்ரிடே எக்ஸ்பைரி இருக்குன்றதுனால நிறைய பேர் எவ்ரி சிங்கிள் டே வந்து ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங்கை பண்ணிவிட்டு நிறைய டைம்ஸ் லிக்விடேஷன் ஆகுது, லாஸ் ஆகுதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு பதிலாக ஜஸ்ட் ஒன் ட்ரேட் அ மந்த், நீங்கள் டெய்லி எக்ஸ்பைரிலேருந்து மந்த்லி எக்ஸ்பைரி மூவ் ஆயிருங்க. ஸோ தட் ஐவியும் அதிகமாக இருக்கும். ஸோ ஓவராலாக மந்த்லி எக்ஸ்பைரியை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணலாம் யூசிங் ஹிஸ்டாரிக்கல் வாலட்டிலிட்டி அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரி, கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் ஒன்லி ஃபார் 2 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஒன்று பிட்காயினுக்கு இருக்குது, இன்னொன்று ஈத்ரியம் இருக்குது. அண்ட் ரெண்டுமே மினிமம் கேபிட்டல் ஈவன் வித் 500 ருபீஸ் கூட நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். பட் இதில் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பிட்காயினாக இருக்கட்டும் இல்லை ஈத்ரியமாக இருக்கட்டும், ரெண்டுத்துக்குமே எவ்ரி சிங்கிள் டே எக்ஸ்பைரி இருக்குது. லைக் எவ்ரி டே ஆன் டெய்லி பேசிஸ் 5:30 PM ஈவினிங் எக்ஸ்பைரி நடக்கும். பட் இந்த எவ்ரிடே எக்ஸ்பைரியில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம்ஸ் வேல்யூ ரிலேட்டிவ்லி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் அதே மாதிரி வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கிறதுனால இட் இஸ் வெரி எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட் டு ட்ரேட் ஒரு டெய்லி எக்ஸ்பைரி. பட் நம்ம மந்த்லி எக்ஸ்பைரி ஃபோக்கஸ் பண்ணலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 19th ஜூலைனா 27th ஜூன் இல்லைனா 25th ஜூலை கரண்ட் மந்த்தோ இல்லை நெக்ஸ்ட் மந்த்தோ நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஓவராலாக ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ நமக்கான ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவும் அதிகமாக இருக்கும். பட் எப்படி என்ன ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கரண்ட்டாக பிட்காயின் பார்த்தீங்கன்னா 1,05,000 ருபீஸ் $5,000 இருக்குது. ஸோ இப்போது இன்கேஸ் நான் ஷார்ட் பண்ண போகிறேன், நெக்ஸ்ட் மந்த் எக்ஸ்பைரி ஷார்ட் பண்ண போகிறேன்னா இதில் இந்த அளவுக்கு இருக்குது. ஆல்மோஸ்ட் 20% ஆன் த அப் சைட், 20% ஆன் த டவுன் சைட் இருக்குது. இதில் என்ன ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணால் ஆப்டிமலாக இருக்கும், எந்த ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணால் அவ்வளோ சீக்கிரத்தில் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாது, லிக்விடேஷன் ஆகாது அப்படின்றத நம்ம எப்படி டிட்டர்மைன் பண்ணுறது? ஸோ காயின் கிளாஸ்னு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அந்த காயின் கிளாஸ் வெப்சைட்டில் ஓவரால் ப்ரைஸ் அலாங் வித் வாலட்டிலிட்டி, நீங்கள் இந்த எல்லோ கலரில் பார்க்குறது பிட்காயினோட ப்ரைஸு அண்ட் க்ரீன் கலரில் பார்க்குறது பிட்காயினோட 30 days வாலட்டிலிட்டி, ஒரு மாதத்துக்கு எந்த அளவுக்கு வாலட்டைலாக இருக்குது அப்படின்றது அது தெரியும். ஸோ ஓவராலாக நம்ம பார்த்தோம்னா நம்ம ப்ரீவியஸ் பீரியட்லாம் ஏர்லி பீரியட்லாம் பார்த்தோம்னா பிட்காயின் வந்து ஜஸ்ட் ஒரு $100 $200 இருக்கும்போது அதோட வாலட்டிலிட்டி பார்த்தீங்கன்னா 18% 15% ஒரு மாதத்துக்கு இருந்தது. பட் ஒன்ஸ் அந்த பிட்காயினோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக வாலட்டிலிட்டி பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிராஸ்டிக்காக கம்மியாயிடுச்சு. ஸோ இந்த பீரியடில் இருந்த வாலட்டிலிட்டிக்கும் இந்த பீரியடில் இருக்க வாலட்டிலிட்டிக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ். இந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா 18% 20% தான் வாலட்டிலிட்டி இருந்தது. பட் இப்போ பிட்காயின் $1,00,000 கிட்ட வரும்போது அதோட வாலட்டிலிட்டி டிராஸ்டிக்காக கம்மியாயிடுச்சு. 3% 4% அப்படி தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வாலட்டிலிட்டினா என்னென்னு புரிஞ்சுக்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் கரண்ட்டாக பிட்காயின் வந்து $1,00,000 இருக்குது. அதோட ஓவரால் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில் வாலட்டிலிட்டி 4% அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிட்காயின் கேன் மூவ் 4% ஆன் எய்தர் சைட். ஸோ பிட்காயின் வந்து 1,00,000லேருந்து 96,000 போகலாம், இல்லைனா 1,04,000 போகலாம். ஸோ அப் ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த வாலட்டிலிட்டி பர்சன்டேஜ். ஸோ பிட்காயின் இதுக்கு முன்னாடி $120 இருக்கும்போது அதோட ஓவரால் மந்த்லி வாலட்டிலிட்டி பார்த்தீங்கன்னா 14% 18% அப்படின்றது. இப்போ 18% வச்சுப்போமே. ஸோ அப்போது ஓவராலாக பிட்காயினோட வாலட்டிலிட்டி இப்போ 120% $120 சே சப்போஸ் $120 ப்ளஸ் ஒரு 20, ஸோ $140 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா $98 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் ப்ளஸ் ஆர் மைனஸ். ஸோ பிட்காயின் வந்து மேலேயும் போகலாம் இல்லை கீழேயும் போகலாம், எந்த சைடு போகும் தெரியாது. பட் அதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ அடுத்த 30 நாளில் பிட்காயினோட வாலட்டிலிட்டி 4% என்ன அர்த்தம்னா இட் கேன் கோ அப் 4% ஆன் த அப் சைடு, இல்லைனா கோ டவுன் 4% ஆன் த டவுன் சைட். இதுதான் இதோட மேக்ஸிமம் எக்ஸ்பெக்டேஷன் ரேஞ்ச் அப்படின்னு அர்த்தம். ஸோ நமக்கு இப்போ எக்ஸ்பெக்டேஷன் ரேஞ்ச் தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த ரேஞ்சை வச்சு நம்ம எப்படி ஓகே பிட்காயின் இப்போ 4% தான் ரேஞ்ச் ஆன் 30 days பேசிஸ்னால் 30 days நெக்ஸ்ட் 30 daysல பிட்காயின் இப்போ 1,04,000 போகலாம், இல்லைனா 96,000 போகலாம். இதுதான் ரேஞ்ச். ஸோ நம்ம இப்போ ரேஞ்ச் தெரிஞ்சிச்சு. இந்த ரேஞ்ச் அவ்வளோ சீக்கிரத்தில் பிரேக் ஆகாது. ஸோ இந்த டைமில் நம்ம ஓடிஎம் ஆப்ஷன்ஸ், இந்த ரேஞ்சுக்கு பின்னாடி இருக்கிற ஓடிஎம் ஆப்ஷன்ஸை ஷார்ட் பண்ணோம்னா டெஃபினட்டாக தட் வில் எக்ஸ்பயர் ஒர்த்லெஸ். ஸோ அது எப்படின்றத பார்ப்போம். இப்போ பிட்காயினோட கரண்ட் ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வரும். ஸோ இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா பிட்காயின் இந்த லெவலில் இருக்கு இல்லையா? ஸோ நான் அதை ஓவராலாக ஜூம் இன் பண்ணுறேன். ஸோ இப்போ ஜூம் இன் பண்ணால் உங்களுக்கு தெரியுது பிட்காயினோட ஓவரால் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $1,05,000 இருக்குது. அண்ட் இந்த க்ரீன் தான் அதோட ஓவரால் வாலட்டிலிட்டி. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் மேக்ஸிமம் 30 daysல 4% வரைக்கும் வாலட்டிலிட்டி இருக்குது. ஸோ மேக்ஸிமம் 0 to 4%குள்ளே தான் அது ஆசிலேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ 3.5 ஆன் அன் ஆவரேஜ்னு வச்சுப்போம். ஸோ 3.5% தான் மேக்ஸிமம் 30 daysக்குள்ளே பிட்காயினால் மேலேயோ இல்லை கீழேயோ போக முடியும். ஸோ நம்ம இப்போது என்ன பண்ணலான்னா இன்ட்டு 1.5 times இல்லை இன்ட்டு 2 timesனு வச்சுப்போம். 3.5% இன்ட்டு 2 timesனா 7%. ஸோ பிட்காயின் இப்போ கரண்ட் ப்ரைஸ்லேருந்து 7% மேலேயோ இல்லை 7% கீழேயோ போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி.
ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஆப்ஷன் செயின் டேட்டாவில் எடுத்துக்கிட்டு 7% பிட்காயின் கரண்ட் ப்ரைஸ்லேருந்து 7% அந்த அப்சைட் கால் ஆப்ஷனையும் 7% அந்த டவுன் சைட் புட் ஆப்ஷனையும் நம்ம ஷார்ட் பண்ணிட்டோம்னா ஹிஸ்டாரிக்கல் டேட்டா படி அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த ரேஞ்ச் ப்ரீச் ஆகாது. ஸோ ஓவராலாக வாலட்டிலிட்டியே 3.5% தான். இன்டூ 2 டைம்ஸ் வைக்கும் போது அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த ரேஞ்ச் பிரேக் ஆகாதனால அந்த 2 ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படி பண்ணோன்னா நமக்கு எவ்வளோ வரும், ஃபஸ்ட்டு எப்படி பண்ணணும், எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ பிட்காயினோட ஓவரால் ப்ரைஸ் வந்து $1,05,000. நம்ம என்ன வாலட்டிலிட்டி படி 7% அந்த அப் சைடு அண்ட் டவுன் சைடு வைக்கிறோம். ஸோ அப்படி வச்சோன்னா 7000 பாயிண்ட்ஸ். ஸோ ஓவராலாக பிட்காயின் 97,000 லெவல்ஸ், 97,600 அப்படி இல்லைனா 1,12,000 லெவல். இதுதான் காலு அண்ட் இதுதான் புட்டு. இந்த 2 ஸ்ட்ரைக்கையும் நம்ம ஷார்ட் பண்ண போகிறோம். புட் ஆப்ஷன் நியரஸ்ட் டு 97,000, கால் ஆப்ஷன் நியரஸ்ட் டு 11,000 ஆல்மோஸ்ட் 1,12,000 கிட்ட இருக்கிற கால் ஆப்ஷனை ஷார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்மளோட ரேஞ்சு. ஸோ இந்த ரேஞ்சு நம்ம ஷார்ட் பண்ணால் நமக்கான பே ஆஃப் எவ்வளோன்னு பார்ப்போம். ஸோ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ரேஞ்ச் நமக்கு தெரிஞ்சிருச்சு. 97,000 புட் ஆப்ஷன், அதே மாதிரி 1,12,000 கால் ஆப்ஷன், அதுதான் நம்ம ஷார்ட் பண்ண போகிறோம். ஸோ 1,12,000 கால் ஆப்ஷன் எங்கன்னு பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் இதுதான். ஸோ அதோட கால் ஆப்ஷனோட லெவல் பார்த்தீங்கன்னா சப்போஸ் 1,12,600 வந்துச்சு, நம்ம 1,13,000 வச்சுப்போம். ஸோ 2,200 இல்லை 2,300 தான் அதோட கால் ஆப்ஷன் லெவல். அதேமாதிரி புட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஓவராலாக பார்த்தது, நான் எக்ஸல் ஷீட்டில் கேல்குலேட் பண்ணது 97,600. ஸோ 97,600 97,800 1000 ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம 97,000 பிக் பண்ணிப்போம். ஸோ 97,000 புட் ஆப்ஷனை ஷார்ட் பண்ணுறோம். அது ஆல்மோஸ்ட் 1,600 or 1,700 இருக்குது. ஸோ 1,700 rupees ஒர்த் ஆஃப் புட் ஆப்ஷன், அதேமாரி $2,200 ஒர்த் ஆஃப் கால் ஆப்ஷன். இது ரெண்டுத்தையும் ஷார்ட் பண்ணால் நமக்கான ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ வரும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ 97,000 இருக்கு இல்லையா. ஸோ இப்போ இதை நான் ஷார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, சப்போஸ் 100 லாட்ஸ் ஷார்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஓவராலாக மார்ஜின் ரெக்யர்மெண்ட் எவ்வளோ தேவைப்படும். ஸோ ஆல்மோஸ்ட் $500 மார்ஜின் ரெக்யர்மெண்ட். நீங்கள் $100 லாட்ஸ் ஷார்ட் பண்ணுறதா இருந்தால், சப்போஸ் நான் ஒரு 10 லாட்ஸ் மட்டும் ஷார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு $50 இருந்தால் போதும். ஸோ இப்போ நான் செல் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா இதுலேயே ஆட்டோமேட்டிக்காக என்னோட எஸ்டிமேட்டட் மார்ஜின் எவ்வளோ, $52. 10 லாட் நான் ஷார்ட் பண்ணோன்னா $52 இருந்தால் போதும். அண்ட் ஓவராலாக என்னோட எஸ்டிமேட்டட் ப்ரீமியம் ரிசீவ்ட் பார்த்தீங்கன்னா $17. இன்கேஸ் இந்த பிட்காயின் இந்த நெக்ஸ்ட் 30 டேஸுக்குள்ளே 97,000க்கு கீழே போகலைன்னா இந்த ஆப்ஷன் அப்படியே 0 ஆயிரும். ஸோ எனக்கு அப்படியே $17 எனக்கு ப்ராஃபிட். ஸோ இப்போ நான் ப்ளேஸ் ஆர்டர் கொடுக்குறேன். ஸோ 10 லாட்ஸ் ஒர்த் ஆஃப் புட் ஆப்ஷனை ஷார்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி கால் ஆப்ஷன் நம்ம ஷார்ட் பண்ணுவோம். ஸோ கால் ஆப்ஷன் அதே மாதிரி இங்கே வந்துட்டு நம்ம ஆல்மோஸ்ட் 1,12,000 சொன்னோன்னே 1,13,000 நம்ம சூஸ் பண்ணிப்போம். ஸோ இது ஆல்மோஸ்ட் $2,200 இருக்குது. இது ஒரு 10 லாட்டை ஷார்ட் பண்ணுறோன்னு வச்சுப்போம். ஸோ ஓவராலாக அதே மாதிரி இதோட மார்ஜின் ரெக்யர்மெண்ட்டும் $52. ஆனால் எனக்கு ஓவரால் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா $22 வருது. ஸோ ப்ளேஸ் கொடுத்துட்டு, ஸோ இப்போ கால் ஆப்ஷன் ஷார்ட் பண்ணியாச்சு, புட் ஆப்ஷன் ஷார்ட் பண்ணியாச்சு. அண்ட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ரேஞ்ச். நம்ம என்ன ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோ அதை இன்டூ 2 டைம்ஸ் வச்சு அந்த ரேஞ்சில் தான் ஷார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அஸ் லாங் அஸ் அந்த ரேஞ்ச் பிரேக் ஆகாத வரைக்கும் இந்த 2 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ஹோல்ட் பண்ணுவோம். இன்கேஸ் மார்க்கெட் மேலே போய் அந்த அப்பர் ரேஞ்சை பிரேக் ஆகிடுச்சுன்னா நம்ம கால் ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். கீழே இறங்கி புட் ஆப்ஷனை பிரேக் ஆகிடுச்சுன்னா புட் ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஸோ ஓவராலாக நான் 10 லாட் $50 தான் மார்ஜின் பண்ணணும். நான் $50 to $60 தான் மார்ஜின் ரெக்யர்மெண்ட் இருக்கும். பட் ஓவராலாக உங்களுக்கான கேஷ் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 20 to 30% இல்லை 40% கிட்ட நீங்கள் எவ்வளோ ஷார்ட் பண்ணீங்களோ அதுக்கு இன்னொரு ரிட்டர்ன்ஸாக வர மாதிரி இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஹவ் ஓவராலாக ஒரு ஹிஸ்டாரிக்கல் வாலட்டிலிட்டியை ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி என்ன ஸ்ட்ரைக்கில் கால் ஆப்ஷனையும் என்ன ஸ்ட்ரைக்கில் புட் ஆப்ஷனையும் ஷார்ட் பண்ணால் அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த ரேஞ்ச் பிரேக் ஆகாதுன்றதை இப்படி தான் நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம பொசிஷன் எடுப்போம். ஸோ இப்படி எடுக்கும் போது நம்ம ப்ராபபிலிட்டி ஆஃப் மேக்கிங் லாஸ் கம்மி. இன்கேஸ் நடந்தால் கூட அது வெரி வெரி ரேர் ஈவெண்ட்டாக நடக்கும். ஸோ இன்கேஸ் அந்த பர்டிகுலர் ரேஞ்சே பிரேக் ஆகலைன்னா அந்த 2 ஆப்ஷன்ஸுமே 0 ஆயிரும். ஸோ யூ மேக் ப்ராஃபிட்ஸ் ஃப்ரம் த ட்ரேட். ஸோ இப்படி தான் வித்தின் ஒரு மினிமல் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்டில் யூ கேன் மேக் ஹியூஜ் பே ஆஃப். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் பண்ணுறேன்.